உட்கார்ந்துட்டாரு தாவேக்கால. நடிகர்னு சொன்னா கோபம் வருது. நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம். உடனே தலைவர், என்ன தலைவர் நீ 23ல கட்சி ஆரம்பிப்ப, 24ல பார்லிமெண்ட்ல நிக்க மாட்டேன், பை எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர். நாங்க எவ்வளவோ பார்த்துட்டோம்டா, இதை விட பெரிய கூட்டத்தை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கூட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க. ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. உங்க வயசு என்ன? எங்கள் தலைவர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அரசியலில் இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்குங்கிறது சாருங்கிறது கிண்டல் அடிக்கிறது. இதுக்கெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சுதான் பதில் சொல்லணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் பதில் சொல்லணும். அப்படி பேசி எனக்கு பழக்கமில்லை, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோ உதயநிதி ஸ்டாலின் 13 வருஷமா புரண்டு பிறண்டு மாவட்ட அளவுல இளைஞரணி, ஒன்றிய அளவுல இளைஞரணி. இன்னைக்கு பெருமையா இருக்கு, இந்தியாவிலே ஒரு கட்சி கிளைக்கழகம் அளவுக்கு இளைஞரணி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்துல மட்டும்தான், எங்கேயும் கிடையாது, எந்த கட்சியிலும் கிடையாது. எங்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க, அவனுக்கு பயிற்சி கொடுத்திருக்கோம். 13 வருஷமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் 214 தொகுதியில கூட்டம் போட்டு திராவிட மாடுனா என்ன, சுயமரியாதைனா என்ன, பகுத்தறிவுனா என்ன, சமூக நீதினா என்ன சொல்லிக் கொடுத்திருக்கோம். மிஸ்டர் விஜய் இதெல்லாம் செய்யுங்க. மொத்தம் 3 வருஷத்துல நீங்க பேசி இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? 74 நிமிஷம். இன்னைக்கு பேசுனது எவ்வளவு நேரம் தெரியல. மொத்தமே நீங்க பேசி இருக்கிறது 74 நிமிஷம். முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க. 72 வயதான சபாபதி மோகன் 11வது நாளாக தினம் 70 நிமிஷம் பேசிட்டு இருக்க. என்னை போல கழகத்தின் சொற்பொழிவாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சாதனைகளை, திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை நீங்க எதை வச்சு விஜய் யார்? விஜய் இன்னொரு பிஜேபி, அவ்வளவுதான். நீ கேட்டா நாங்க டெலிட் ஆனவர்களை பிஜேபி ஏடிஎம்கே. நீங்க இது சூடு சொரண இருந்தா ஏடிஎம்கே காரனுக்கு கோபம் வரணும். என்ன சொல்றாரு? டெலிட் ஆனவர் தான் ஏடிஎம்கே, பிஜேபி டெலிட் ஆனவர்களாம். அதனால நம்மளை விமர்சிக்கிறார்களா? நோக்கம் அதுவல்ல. நம்மளை விமர்சிக்கிற காரணத்தால் நீங்க அந்த ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கு முயற்சி செய்து நீங்க தோக்கடிக்கலாம் நினைக்கிறீங்க. மிஸ்டர் விஜய், இந்த கனவெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை 2026 சொல்லும். தம்பி சந்திரசேகரன் அவர்களே, தம்பி கண்ணன் அவர்களே, அந்த தனசேகரன் அவர்களே, இந்த தேர்தலுக்கு பிறகு நான் 400 கோடி வாங்கிட்ட, உச்சத்துல இருந்த, அங்க இருந்த, இங்க இருந்தேன்னு சொல்லிட்டு, இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த நடிகனுக்கும் கட்சி தொடங்க எண்ணமே வரக்கூடாது. என்ன நீ பாட்டுக்கு அங்க இருந்து வருவ, 2 ஒரு மாநாடு போடுவ, ஒரு வருஷத்துல, அதாவது 1.5 மாசத்துக்கு ஒரு தான் வருவார். நேத்தி ஒருத்த சேலத்துல செத்து போயிட்டானே, நேத்தியம் தானலா, நேத்தி ஒருத்த சேலத்துல செத்து போயிட்டான். அதாவது ஒரு கூட்ட நெரிசல்ல செத்துட்டான்னு வச்சுங்க, உடனே தலைமை கழகத்துல சொல்லணும், அந்த கட்சி சொல்லணும், அவனுக்கு கூப்பிடணும், அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும். உடனே ஒன்றிய செயலாளர் ஓடுவாரு, மாவட்ட செயலாளர் நம்ம கட்சியில ஓடுவாரு. நாம கூட்டம் நடத்தலையா? இப்ப கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 4000, அந்த பக்கம் 4000, 8000 சேர் போட்டிருப்பீங்க. விஜய்க்கு எவ்வளவு சேர் போட்டீங்க? 15000 சேர் போட்டீங்க. 15000 சேர் ஒரு மாசத்துக்கு ஒரு நடம் போட்டு நீ முதலமைச்சர் ஆயிடலன்னு நினைக்கலாமா? ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிக்க கூடாது என்பதெல்லாம் நோக்கம். ஆனால் கட்சி ஆரம்பித்து நீங்க இளைஞர்களிடத்திலே பயிற்சி கொடுத்து, இளைஞர்களை உருவாக்கி, அவனுக்கு கொள்கை பயிற்சி கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 100 இடங்கள்ல தேவாலயங்கள் தாக்கப்பட்டதே, மதிப்பிற்குரிய விஜய் குரல் கொடுத்தாரா? தமிழுக்கு நிதி தரவில்லை என்று விஜய் குரல் கொடுத்தாரா? 100 நாள் வேலை திட்டம், காந்தியினுடைய பெயர் அகற்றப்பட்டதே, விஜய் எதிர்த்து போராடினாரா? ஒண்ணு செய்ய மாட்டாரு. அங்கிள் ஸ்டாலின், மிஸ்டர் ஸ்டாலின், அங்கிள் இதையே சொல்லிட்டு இருப்பான். எவ்வளவு நாளைக்கு இது எடுபடும்? நீங்க தொலைக்காட்சி ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க. ஒரு கடப்பாரை கையில வச்சுட்டு டைல்ஸ் மேல வச்சிருப்பான். அங்க இருந்து ஒருத்தர் வேகமா வருவார். ஞாபகம் வருதா அந்த விளம்பரம்? வேகமா வருவார், டேய் பார்த்து பத்திரம் அப்படிம்பாரு. இல்லங்க பத்திரம், ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான் டைல்ஸ். அவன் சொல்லலாம், டேய் கடப்பார தேஞ்சிர போகுதுறாங்கிறான். அதாவது இந்த டைல்ஸ் பாராட்டணுங்கிறதுக்காக டைல்ஸ் மேல கடப்பாறையை வச்சா கடப்பார தேஞ்சிர போகுது அப்படிங்கிறான்.
திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை கடப்பாறை. ஒரு தட்டு தட்டுனா மினிக்கிட்டு இருக்கிற டைல்ஸ் எல்லாம் சுக்குநூறாக போய்விடும். டைல்ஸ் மோதி கடப்பாறை வீணா போயிடுமா? மதிப்பிற்குரிய விஜய் அவர்களே, உங்க பேச்சுக்கு தகுந்த, உங்க வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கணும். அப்படித்தான் எடப்பாடி பேசுகிறார். நான் நேற்றைய முன்தினம் எடப்பாடியில் பேசுகிறேன். இது போல பிரம்மாண்டமான கூட்டம், தூக்கமே வந்திருக்காது. ஆனால் ஒரு வார்த்தை கூட மாண்புமை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதிலிருந்து விலகி செல்லல. நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் கட்சியின் கொடியிலே அண்ணா படம் இருக்கிறது, கட்சியினுடைய பெயரிலே அண்ணா படம் இருக்கிறது. யார் அண்ணா? பெயரிலே உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா. சார், உலகத்திலேயே ஒரு கட்சி தலைவர் அண்ணா மாதிரி இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? பெயரும் அண்ணா, தலைவரும் அண்ணா, பெயரில் உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா. அண்ணா என்றால் சமூக நீதி, அண்ணா என்றால் மாநில சுயாட்சி, அண்ணா என்றால் பெண்ணுரிமை, அண்ணா என்றால் சுயமரியாதை. இது எல்லாத்தையும் கொண்டு போய் மூட்டை கட்டி நீங்க மோடிட்ட அடகி வச்சுட்டு அண்ணா படம் எதற்கு, அண்ணா பெயர் எதற்கு? யோசித்து பாருங்க. என் அன்பிற்கினிய கழகத்தின் கண்மணிகளே, நடைபெறக்கூடிய தேர்தல் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எடப்பாடி ஒரு பொருட்டே அல்ல. நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, தினகரன் டெபாசிட் வாங்கினாலே நீங்க பெருசு, எங்களை தோற்கடிக்கிறது அல்ல, டெபாசிட் வாங்கினாலே பெருசு. அவங்களுக்கு தெளிவா தெரியும். அறிக்கை கொடுத்திருக்காரு தினகரனும் எடப்பாடி. என்ன தெரியுமா? நாங்க அசெம்பிளியில நிக்கல. யாரு? டாக்டர் அன்புமணி. தினகரன் நிக்கல. என்ன காரணம் தெரியுமா? அப்படியே 220 ஜெயிச்சிருவாங்களாம். அவங்க ஜெயிச்சு 6 ராஜ்யசபா வந்துருவாங்களாம். தினகரன், இந்த எடுத்துக்க நீ ஒரு ராஜ்யசபா, அன்புமணி எடுத்துக்க நீ ஒரு ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட இல்ல, அவங்க எல்லாம் மத்திய இணையமைச்சர் கனவுல இருக்காங்க. அன்புமணி அவர்களும் தினகரன் அவர்களும். 205 சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாசத்திற்குரிய தம்பி சந்திரசேகர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களே, 29 தொகுதி இருந்ததுன்னா சத்தியமா ராஜ்யசபா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எனவே நாங்க 205 வச்சுக்கிறோம். 29 நீங்க பகிர்ந்துங்க, சண்டை போடாம. எங்களுக்கு அங்க எதிர்க்கட்சி